யாராவது சின்ன உதவி செஞ்சிருந்தா கூட சாகர வரைக்கும் மறக்கப்படாது. ஆமா பெருசா கழிச்சுட்டார் இல்லையா, ஆமா பெருசா தந்துட்டார். மறக்கன்னு நினைச்சா ஒரு செகண்ட்ல கேவலத்தை உண்டு பண்ணி விட்டு போய்கிட்டே நிறைய பேர். ஆமா கஷ்டத்தோட கஷ்டமா கூட இருப்பான். நம்மளும் நல்லா இருக்கானே என்று அவனுக்கு கஷ்டம் வரும்போது கொஞ்சம் உதவி செய்யணும். அது கிடைச்சேதான். அப்புறம் சொல்லுவான் அவருக்கு நான் வாசிலியா தந்தாரு, நான் கூட இருந்து வேலை செஞ்சோம் இல்லையா. ஆமா அதுதான் தந்தாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு கொண்டு போறாங்க ஏமாத்திட்டு போயிருக்கான். எவ்வளவு பேர் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போறான், எவ்வளவு பேர் சொத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போறான். ஆனா கடைசியில் அது அவனுக்கு தான் வரும் என்பது அவனுக்கு தெரியாமலே போய் விடுகிறது மக்களா. அதான் ஏன் சொன்னாரு, அவன் அவர்கள் செய்யும் குற்றம் நாலு சோறுக்குள்ளதானே நடக்குது, வேற யாரும் பார்க்கல. நாம செய்யறது தப்பு இல்லை. ஆனா அந்த சோறுக்குள்ளேயும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரு? சிவஞானதபுரத்து ஐயா. 10 பேர் இருக்காரு. நாம நினைக்கிறோம் அவன் சிசிடிவி கேமரா, அவன் கேமரா பெரிய கேமரா. அவன் எந்த சோறுக்குள்ளேயும் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும். புருஷா நீ வளர்ற ஒருத்தன் எல்லாரும் யாண்டே எல்லாரும் அகிலத்தரட்டு போட்டான். இருக்கிற அகிலத்தட்டை பெருசா போடலாம், சின்னதா போடலாம். ஆனா இப்ப அப்படி இல்லை. வரிகள் எல்லாம் மாற்றி அவன் இஷ்டத்துக்கு அகிலத்தட்டை போட்டு இதுதான் நல்ல ஏடு, அது கள்ள ஏடு அன்னு சொல்லி போட்டான். ஊர் புண்ணியமாய் என்கிட்ட வந்தான். என்னன்னு நாங்க ஒரு ஏடு வெளியிடுறோம், அதை நீங்க தான் வெளியிடணும். அவன் ஏன் வந்தான்னா நம்ம பாடுற இடத்துல கூட்டம் நிறைய வரும். அப்ப சிவச்சந்திரன் மூலமா வெளியிட்டா அது நிறைய பவுசு கிடைக்கும். அப்ப நம்ம ஏடு பிரபலமாகிடும். அதனால வெளியிடுவோம். நான் சொன்னேன் அகிலத்தரட்டு தானே. ஆமா நான் படிச்சு பார்த்துட்டு சொல்றேன். ஏட்ட வாங்கி படிச்சு பார்த்தேன். அது அகிலத்தரட்டே இல்லை, அது ஏதோ ஒரு திரட்டு. அவன் எங்கேயோ ஒரு ராமாயணத்துல பாதி என்னென்ன சேர்த்து எல்லாத்தையும் போட்டு அது ஆங்கில அகிலத்தரட்டு. ஆமா ஐயா டாட்டா காட்டி போனார்னு எழுதியிருக்கான். டாட்டா காட்டி, ஆமா டாட்டா காட்டி போனார்னு எழுதியிருக்கான். டாட்டாங்கிறது ஆங்கிலேயம் வந்த பிறகு அவன் எழுதின எழுத்து. இது 192 வருஷம் தான். ஆனா எழுதினவன் யார்? ஹரிகோபாலன். எப்படி இருந்தா ஆண்டான ஆண்டு 1016 ஹரிகோபாலன் சுவாமி வேப்பு மண்ணிலே படுத்து கிடக்கின்ற பொழுது நாராயணன் தட்டி எழுப்பி எழுதி சொன்ன அகிலத்தரட்டு. அது இங்கிலீஷ் வார்த்தை, ஆங்கில வார்த்தை எல்லாம் போட்டு ஒரு புண்ணியமா பாடிக்கு போன ராமாயணத்துல அப்படியே தூக்கி அதை நீ வச்சு அது ஒரு அகிலத்தரட்டு கொண்டு வந்தான். நான் வெளியிட முடியாது. அது நீங்க வெளியிடலாம், உங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம். திருச்செந்தூர் மேலையை 2 ஆக்கிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே, ஒரு சமயம் 2 கச்சேரி நடந்தது. அது இந்த அகிலத்தரட்டு வெளியிடறதுக்கு தான். சரி வெளியிடுங்க ஐயான்னு நான் திருச்செந்தூர் ஐயா மாத்த சொன்னேன். ஒரு கச்சேரி வச்சா நான் வரேன், 2 கச்சேரி அவர் பாடத்து, அவர் நல்லா தான் பாடுறாரு, அதனால வழிவிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அடியேன் வந்து விட்டேன். 4 வருடங்கள் அங்கு போகவே இல்லை. திருநெல்வேலியில் எழுச்சியான மாநாடும் ஐயாவுடைய அருள் செய்யும் சிறப்பாக அந்த அகிலத்தரட்டு அன்னைக்கு வெளியிடாதனால அதை ஒரு ஆள் குண்டு பண்ணாரு. அவருக்கு ஏகப்பட்ட பணம் நஷ்டம். அவர் என்ன பண்ணாரு, இது இவனால தானே இவ்வளவு நஷ்டம். ஒரு யூடியூப் சேனலை வச்சு சிவச்சந்திரனை கிழிக்கிறார். நான் அதுக்கு பதில் சொல்லி ஒரு ஏடு தான் போட்டேன். உடனே அதை லட்சுமி குருவின் பதிலடி வந்து அவன் யூடியூப் சேனலை வளர்க்கறதுக்கு பிளான் பண்ணிட்டான். நான் பார்த்தேன் எதுக்கு வம்பு செய்வாரு, பேசுறேன்னு பேசிட்டு போறான், பேசிட்டு போறான். ஆமா தந்தவரும் நல்லவர்
நல்லோருக்கு